இது ரிப்பேர் பண்ணி 5 மாதம் கூட இல்லை. இதை அவர் மாற்றி விட்டு போனார். இதனோட விலை 150 ரூபா தான் இந்த இது. ஆனால் இதுக்குள்ளே பில்லுன்னு சொல்லிட்டவர் வேறு ஏதோ ஒரு பில் எடுத்து 650 ரூபான்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டு மறுபடிக்கும் இந்த நாடாவை மாட்டி விட்டு போனார். அது இல்லாதவருக்கு கூலின்னு சொல்லிட்டு ஒரு 350 ரூபா கிட்ட 350 ரூபா கிட்ட வாங்கினார். கிட்டத்தட்ட 900 ரூபா 1000 ரூபா கிட்ட வந்துச்சு ரிப்பேர் பண்ணி. ஒரு 4 மாதம் கூட இல்லை. ஆனால் மறுபடிக்கு இப்போ ஓடலை. பார்த்தா இது என்னமோ தனியாக ஒன்று தொங்குது, இங்கே ஒன்று மாட்டிருக்கு. இது எங்கே மாட்டணும்னு தெரியல. இப்போ வேறு ஒருத்தரை கூப்பிட்ருக்கேன். அவர் எவ்வளோ கேட்க போகிறாரோ, எத்தனை 1000 கேட்குறாரோ, எத்தனை 500 கேட்குறாரோ தெரியாது. இது மாதிரி ஒரு பொருளுக்கு அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சுட்டு கூலி வாங்கினா பிரச்சனை இல்லை. வேலையும் ஒழுங்காக செய்கிறதில்ல. என்ன ஒரு ரிப்பேர் பார்த்தா ஒரு வருஷமாச்சு ஓடணுமா இல்லையா? என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி இது கலண்டு கிடக்குன்னு தெரியல. அந்த சுவிட்சு போட்டால் ஓட மாட்டேங்குது. திருப்பி கூப்பிட்டு கேட்டால் காசு கூட வேறு ஆள் கூப்பிட்டா அவர் என்ன சொல்கிறாரான்னு இருக்குது. வேலை செஞ்சுட்டு தொழிலுக்கு வேலை செஞ்சால் காசு கொடுக்கத்தான் வேணும். வேலை கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டான காசு வாங்கினா பரவாயில்ல. இதில் விலை 150 ரூபா பொருளுக்கு இதுதான், இதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்ப்ரிங்கும் இதுவும் தான் மாற்றினார். இதுக்கு 150 ரூபா பொருளுக்கு 650 ரூபா வேறு ஏதோ ஒரு பில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு காசையும் வாங்கிட்டு போனார். நானும் சரி அப்படின்னு 2 பேர் வந்தாகலேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்தா 5 மாதம் கூட வரல. இது நல்ல கம்பெனி, ஒரிஜினல் கம்பெனிக்காரன்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த ஊர்லேயே முக்கியமான இடத்துல கடை வச்சுருக்குறாங்க. இப்படி அரைகுறையாக வேலை பார்த்தா திருப்ப நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். இப்போ இந்த நாடாவை நம்ம எதில் மாட்ட என்னண்டே தெரியல. எப்படி கலண்டுச்சின்னு என்னன்னு தெரியல. அது கரெக்டாக நசிக்க விடாமல் மாட்டாமல் போயிருக்கிறார் போல இருக்குது. அதனால் வேலை செஞ்சிடக, தொழில் கற்றுக்கிட்டக, வேலை செய்கிறப்போ கரெக்டாக செஞ்சகனா நல்லா இருக்கும். சரியான கூலி வாங்கணும். கூலியெல்லாம் யாரும் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க வேலை செஞ்சால். ஆனால் கரெக்டான கூலி கரெக்டான பில்லை கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு நிம்மதி தரும். இப்போ திருப்ப ஃபஸ்ட்டே மனசு ஏமாந்தமேன்னு வேதனை. 150 ரூபா பில்லுக்கு 650 ரூபா கொடுத்துட்டு கூலியை வாங்கிட்டு போயிட்டாரேன்ட்டு சரி போயிட்டு போய் ரிப்பேர் ஆனால் போதுன்னு நினச்சிட்டு விட்டோம். இப்போ பார்த்தா மறுபடிக்கும் நம்மளுக்கு மிஷின் வேலை செய்கிறேங்கிறப்போ மன நிம்மதி குறையுது. அதனால் தயவு செஞ்சு வேலை செய்கிறவங்க அதுக்குள்ளே கூலியை மட்டும் வாங்கிட்டு அதுக்குள்ளே சாமானை மட்டும் வாங்கி கரெக்டாக போட்டு கொடுத்தா மறுபடியும் கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதி தரும் அப்படின்னு. எந்த வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பொறுப்பெடுத்துக்கணும். தன்னுடைய வீட்டுக்கு செய்கிற மாதிரி நினச்சி பொறுப்பாக செஞ்சு கொடுக்கணும். அதுதான் அவங்க தொழிலுக்குள்ள தர்மம். அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். மறுபடியும் அவங்களோட சான்ஸ் அதிகமாக மறுபடியும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்கு வேலை செஞ்சு கொடுத்தாலும் நல்லபடியாக வேலை செய்யுங்க. சந்தோஷமாக நீங்களும் காசு வாங்குங்க. அவங்களும் சந்தோஷமாக உங்களுக்கு துவா பண்ணுவாங்க. தேங்க்யூ.